இத்தனை 10-15 சீட்டுக்காக காங்கிரஸ் திமுக பின்னாடியே போற மாதிரி இருக்கு. தன்னோட சுயத்தை இழந்துருச்சோ காங்கிரஸ் அப்படின்ற ஒரு பேச்சு எழுந்திருக்குல்ல. இல்ல அந்த இப்ப திமுக கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சியுமே அவங்களோட சுயத்தை இழந்துட்டாங்கன்னு சொல்றேன் நான். கம்யூனிஸ்ட் இயக்கங்களுக்கு உண்டான அந்த போராட்டம் அந்த மன வலிமை என்னன்றது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். ஆனால் கடந்த 5 ஆண்டுகளாக அவர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக சமூக பிரச்சனைகளுக்காக போராட்டம் நடத்திருக்கிறாங்களா? இப்போ நேற்று நடந்த இந்த குரூப் 2 தேர்வுக்கு கூட இனி இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய மாநில செயலாளர் என்ன சொல்றாருன்னா, இனி வரும் காலங்களில் இது போன்ற தவறு நிகழாமல் பார்த்து கொள்ள வேண்டும். எப்படி உங்களுக்கு நான் அடிக்கிற மாதிரியும் தெரியணும், ஆனால் அடித்த மாதிரியும் இருக்கக்கூடாது. கம்யூனிஸ்ட் இயக்கம் இதே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டில இருந்து இது போன்ற ஒரு தவறு அது மாதிரிலாம் நடக்காது. தெளிவான ஆட்சி எங்களால் கொடுக்க முடியும், தெளிவான நிர்வாகத்தை எங்களால் கொடுக்க முடியும். ஆனால் எடப்பாடியார் கொடுப்பார். ஒருவேளை அப்படி நடந்திருந்ததுன்னா இப்போ இந்த கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்றதே பொதுமக்களுடைய பார்வைக்கு பொதுமக்களுடைய முடிவுக்கே நான் விட்டுறேன். ஒரு 4-5 ஏறத்தாழ 1 வருடங்கள் படித்திருக்கிற அந்த மாணவ செல்வங்களுடைய அந்த உழைப்பை வீணாக்கி இருக்கிறீர்கள். 1 வருடமாக படித்த லட்சக்கணக்கான மாணவர்களுடைய அந்த எண்ணங்களை சிதைத்திருக்கிறீர்கள். அவர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக்கி இருக்கிறீர்கள். இப்போ இன்னும் ஒரு 60-50 நாளில் தேர்தல் வந்துற போது இதுக்கப்புறம் நீங்கள் என்னைக்கு நீங்கள் அந்த எக்ஸாம் நடத்த முடியும்?